ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் என்ன ஒர்க் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்கழி 3வது நாள் காலைல எண்ணெய் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேத்தி திருப்தியாக சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு இன்னையோட மார்னிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலைல பால்லாம் காய்ச்சிட்டு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து பையனுக்கு வந்து காலைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம். மோஸ்ட்லி அதிகமாக பால் கொடுக்க மாட்டேன். ஸோ கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கிட்டப்போ ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடியோல எடுத்துட்டு 2, 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக சின்ன சைஸ் வந்து புளி மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே தனியாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஸோ ஆறிட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு வந்து தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டு, அந்த தேங்காய் வந்து இது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வதக்கல. ஸோ அந்த சூடான கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வதக்கிட்டு அதை அப்படியே ஆற வச்சுட்டேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காயும், பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, உளுத்தம் பருப்புலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு, இது ஒரு தாளிப்பு ஜஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு அழகா தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு என்ஜாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.